கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமேன். இன்னைக்கு இந்த வசனம் மூலியமா ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்ல வராங்கங்க. சில நேரம் சூழ்நிலை, சந்தர்ப்பம் அந்த மாதிரி சொல்லி நம்ம பார்த்துட்டு சில விஷயத்துக்காக நம்மளே சுயத்துல நம்ம நிறைய போராடிக்கிட்டு இருப்போங்க. இந்த நேரத்துல நீங்க யாராவது அந்த மாதிரி சுயத்துல ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த காரியத்தை நீங்க கர்த்தரோட கரத்துல கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த போராட்டத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்காக உங்க சார்பில் இருந்து செயலாற்றுவாங்கங்க. அதை விட்டுட்டு நீங்களா சுயத்துல போராட்டனால ஒரு யூஸுமே கிடையாது, ஒரு பயனுமே கிடையாதுங்க. அதனால என்ன ஒரு காரியம் இருந்தாலும் கர்த்தரோட கரத்துல கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா அதை வந்து விடுதலை கொடுப்பாங்க. நீங்க உங்க சுய பலத்தினால, சுய முயற்சினால நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் கண்டிப்பா அதுல உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். அதனால நீங்க சுய பலத்துல போராடாம நீங்க எல்லாத்தையும் கர்த்தரோட சமூகத்துல கர்த்தர்கிட்ட தெரிவிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதனால நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் நினைச்சு டென்ஷன் ஆகாம கர்த்தரோட சமூகத்துல வைங்க. கர்த்தரே உங்களோட சார்பில் இருந்து கர்த்தர் யுத்தத்தை பண்ணுவாங்க. அதான் இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணா கண்டிப்பா அந்த காரியத்துல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம சுயத்துல போய் எவ்வளவுதான் போராடினாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு தோல்வி தாங்க கிடைக்கும். அதனால யுத்தத்தை உங்க கையில எடுக்காம நீங்க கர்த்தர் கரத்துல ஒப்படைச்சிடுங்க. அந்த காரியம் கடைசியில உங்களுக்கு ஒரு வெற்றியா முடியுங்க. நீங்க எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கும்போது பிசாசு எந்த காரியத்துல உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அதே காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்க சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்க தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி எல்லார் மத்தியிலையும் உங்களை மேன்மையா கர்த்தர் வைப்பாங்க.